இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக, அதுவும் இப்போது இந்த சாங் முதற்கொண்டு நமக்கு இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்லலாம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவரை பண்ணதுலேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில், அதாவது இன்ஸ்டாவில் ஃபுல் சைஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில இந்த சின்ன எலமெண்ட்லாம் நான் கொடுக்கவே இல்லை. அது எல்லாத்தையுமே நீங்களாக தான் டவுன்லோட் பண்ணி, அது உங்களுக்கு பிடிச்ச இமேஜாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. அதையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற நான் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்து இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். இப்போ ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு, நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ், இதில் ஒரு சில இடத்துல பிஎன்ஜி வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ கீழே ட்ரைவ் லிங்காக உங்களுக்கு டேரெக்ட் டவுன்லோட் லிங்காகவே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே வந்ததுக்கப்புறம் எல்லா பீட் மார்க்கில் அந்த லிரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி இந்த ராஸ்மிகா வந்தனா அந்த ஃபோட்டோ, இன்னொரு ஃபோட்டோ, ஸோ இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் மட்டும் கொண்டு வரணும். ஸோ அதை தான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட இமேஜை ஆட் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளோட இமேஜை சென்டராக ஆட் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க இமேஜில் நமக்கு எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ ஸோ அங்கே ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க, இந்த மீடியாவை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டு போயிருங்க. வீடியோட லாஸ்ட் வரை போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்து வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு இப்போ அப்படியே வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இமேஜ் எந்த இடத்துலையும் கட் ஆகுதா என்னன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே இமேஜ்லாம் கட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சமாக நான் மூவ் பண்ணி கூட பார்க்குறேன், எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல இந்த இடத்துல மட்டும் தான் இமேஜ் ஃபுல்லாக தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இப்போ எனக்கு இமேஜ் வந்து ஃபுல்லாக தான் தெரியுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே மூவ் பண்ணி ஒரு பீட் மார்க்காக பாருங்கள். கீழே இமேஜ் அந்த கட் பண்ணது தெரியுதா என்னன்னு மட்டும் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஜஸ்ட் நான் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணேன், அதை மூவ் பண்ணி கூட வைக்கல. ஸோ நீங்கள் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணி இந்த கீழே கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும், வீடியோ வந்து கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜ் ஈஸியாக வந்து ஆட் ஆகிடுச்சா. இதுக்கு அடுத்தடுத்த இமேஜ், அதாவது அந்த ராஸ்மிகா வந்தனா அந்த ஃபோட்டோ, ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் எங்கே ஆட் பண்ணணும்னா அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வச்சுக்கவே இந்த அந்தந்த இடத்துல அந்த லிரிக்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸோட ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட் முடிஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதா, அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அந்த ராஸ்மி அந்த ஃபோட்டோவை கூட ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு ஓரத்தில், ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஓரத்தில் அதோட சைஸை கூட கம்மி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணினா உங்களுக்கு வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும், அதுவே வந்து ஆட் ஆகிடும். இல்லை இதில் இன்னும் உங்களுக்கு எஃபெக்ட் வேணும்னா இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி அந்த இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி அடுத்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமை ஏதாவது ஒரு சைடு ஃபுல்லாக வந்து தள்ளி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அந்த சைட்லேருந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜ் முடிஞ்சா அதுக்கடுத்து இந்த இடத்துல அந்த ஜடையான்ற அடுத்து ரெண்டாவது எஃபெக்ட் வரும். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க, அந்த மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதையும் ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜும் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா அதை வந்து செட் ஆகுமோ, ஸோ இப்போ இந்த சைடில் வச்சா ஃபேஸை மறைக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஓரத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நமக்கு அந்த 2 பிஎன்ஜி இமேஜுமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இன்னும் ஒரு சில இடத்துல நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும், இன்னும் ஒரு சில இடத்துல ஒரு சில பிஎன்ஜி ஆட் பண்ணணும். அதை மட்டும் எங்கெங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா, அதாவது இந்த கரெக்டாக இந்த 8.1 செகண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துல ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணணும். அது என்ன பிஎன்ஜினா அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க, இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த போக்கி அப்படின்ற இந்த இது தான் அதில் வந்துச்சு. ஸோ அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய் இந்த சைஸை கம்மி பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். இப்போ ஆட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா
இந்த குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் எந்த இடத்துல முடியுதோ ஸோ அதுவரை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜை வந்து கரெக்டாக வந்து இழுத்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு இழுத்துட்டு போனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவு வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட பிஎன்ஜி இமேஜுக்கு மேலே கொண்டுட்டு போயிருங்க. உங்களுக்கு அந்த சைஸ் வந்து தெரிகிற அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து இதை சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து லாஸ்ட்டாக இன்னும் 2 இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். வீடியோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா போஸ்ட் மாதிரி 2 இருக்கா, இதில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதை எங்கே சேஞ்ச் பண்ணுறேன், கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல இந்த சைடில் இருக்கா. இப்போ கீழே இருக்க அந்த எடிட்டே குரூப் போகிறீங்க. இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு குரூப் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணி எடிட்டே குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்து கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான எப்பயும் போல் மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை கூட எடுத்துகிட்டு இது நான் அது வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜ் தான் ஆட் பண்ணலாம் இல்லை, நான் உங்களுக்கு வீடியோ வேகமாக முடிக்கணும் அப்படின்றக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அந்த பாக்ஸுக்குள்ளே என்னோடய இமேஜ் வந்து சைஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ வேகமாக முடிக்கிறதுக்காக தான் கட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜை ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணி அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட இமேஜில் வந்து அந்த இது வந்து வேறு லெவலில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படி கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ரிவியூவில் பார்த்தா எஃபெக்ட் வந்து அந்த இன்ஸ்டா போஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆட் ஆகிடுச்சா. இதே மாதிரியே அடுத்த இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த 2வது குரூப்பில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா அது வந்து நமக்கு கட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். இதை நீங்கள் எப்பயும் போல் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு போயிட்டு அதை ஜஸ்ட்டு டச் பண்ணி இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இழுத்துட்டு வந்துடும். ஸோ அவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.